நாமத்திற்கும் ஸ்தோத்திரங்கள். கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய வளர்ச்சியும் வயதும் எவ்வளவு, நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம், அதை பொறுத்து தான் நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து இருக்கிறோம், எந்த அளவுக்கு நமக்கு வயதாகி இருக்கிறது, நம்ம இன்னும் குழந்தைகளா இருக்கிறோமா இல்லை முதிர்ச்சி அடைந்து இருக்கிறோமா என்று நம்ம நடந்துக்கிற பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறது. இப்போ ஒரு குழந்தை என்ன செய்யும்? குழந்தையுடைய ஆகாரம் என்னது? குழந்தை பால் மட்டுமே குடிக்கும். ஒரு கை குழந்தை பால் மட்டுமே குடிக்கும். அந்த குழந்தை எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். ஒரு பால் எந்த அளவுக்கு பலத்தை கொடுக்குமோ அவ்வளவுதான் அந்த குழந்தையால சாப்பிட முடிந்த ஒரே ஒரு உணவுனா அது பால் மட்டும்தான். ஆனா கொஞ்சம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம். அப்போதான் பல் இருக்கிறது, மென்று சாப்பிடுவதற்காக தேவையான பலமுள்ள ஆகாரமா இருக்கிறது. அது போலதான் ஒரு மனுஷன் குழந்தையா எதுல இருக்கணும், எதுல இருக்கக்கூடாது. ஒரு வசனம் சொல்லுகிறது, நீங்க குழந்தையா இருக்கும்போது பால் உண்ணுகிறவர்களா இருந்தீங்க, ஆனா நீங்க பெரியவர்களா ஆகும்போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் குழந்தைகள். நீங்க எப்படி இருக்கிறீங்க? குழந்தைகள். குழந்தையா இருக்கிறதுனால குழந்தைய போலவே யோசிக்கிறீங்க. குழந்தை என்ன பண்ணுமா, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை அடிச்சிட்டோம்னா அது என்ன பண்ணோம், நான் அப்பா வந்த உடனே சொல்றேன், இல்லைன்னா அம்மா வந்த உடனே சொல்றேன் அப்படி சொல்லும். அம்மா வந்த உடனே சில நேரத்துல சொல்லும், உடனே வந்துட்டா, ரொம்ப நேரம் ஆகி வந்துட்டா அந்த குழந்தை என்ன பண்ணிடும், மறந்து போயிடும். நம்ம எவ்வளோ அடிப்போம், திட்டுவோம், ஒரு கொஞ்ச நேரம் தான் கோவமா அழுதுட்டு அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்கோம், அப்புறமா ஓடிப்போய் அங்கே இங்கே விளையாடிட்டு திரும்பி வரும்போது ஒன்றுமே நடக்காத மாதிரி நம்மக்கிட்ட வந்து என்ன பண்ணோம், அம்மா அப்பான்னு சொல்லி சிரித்து விளையாடும். அந்த குழந்தையோட குணம் எப்படி இது? அவ்வளவுதான். அந்த கோவம் இருக்கிற நேரம் மட்டும்தான். நம்ம எதிரிலேயே இருந்தால் அது மறந்துடும். அப்படி போய் அங்கே எங்கேயாவது விளையாடிட்டு வந்தால் அது சுத்தமாக மறந்துடும். எனவே குழந்தைய போல நம்ம இருக்கிறோம். அதனால கர்த்தருக்கேற்ற கனிகளை நம்மளால கொடுக்க முடியவில்லை. 2வது பாருங்க, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல நீங்க கவனிச்சிங்கன்னா நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க குழந்தையா இருக்கிறபடினால உங்களுக்கு என்ன இல்லை, உங்களுக்கு அந்த வசனத்தை வாசித்து காட்டுறேன். எபிரேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல 13, 12 இதெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வாசிக்கிறேன். 12வது வசனம் பிற்பகுதி வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். அந்த 13, 14 அப்படியே வாசிக்கிறேன். பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கொஞ்சம் தான் வாசித்து இருக்கிறேன், நீங்க வாசித்து பாருங்க. இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஒரு குழந்தை எப்படி இருக்கிறான், ஆவிக்குரிய ஜீவியத்துல வளராததுனால அவன் இன்னும் குழந்தையா தான் இருக்கிறான்.